கோமதி வந்து தங்கமேல்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னை எப்படி அப்படியே விட்டுருவோம் நீ நினைச்ச? நீ இது வந்து ஏன் குடும்ப வாரிசு, உன்னையும் வந்து அப்படியே விட்டுற முடியாது. எப்படியா இருந்தாலும் வந்து நீ சரவணன் இன்னமும் வந்து நீ சரவணனோட ஒய்ஃப் தானடி அப்படின்றாங்க. அதுக்கு மாதிரி வந்துட்டு இல்ல எனக்கு வந்து அவர் கூட வாழணுங்கிற விருப்பம் இல்ல அப்படின்றாங்க. ஏன் அவன் சொன்ன அந்த வார்த்தைக்காக தானே அப்படின்றாங்க. ஆமா அவங்க அப்ப அப்படி சொல்லிட்டாங்களே, எப்படி நான் வந்து மறுபடியும் அவங்க மூஞ்சில முழிப்பேன்? இது உங்க குழந்தைன்னு தான் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றாங்க. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டாண்டி, அவனை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இல்லத்த எனக்கு வந்து அவ்வளவு பெரிய மனசெல்லாம் இல்ல அப்படின்றாங்க. உடனே கோமதி இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு உலக போட்டு நான் எங்க வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவேன், நீ என் மருமக, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து சரவணன் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அஞ்சலிக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. ரெண்டு ப்ராமிஸ்ல எது நிறைவேற போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் கதைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து அஞ்சலியும் சரவணனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து என்ன விட்டுருவியா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் கிட்ட அஞ்சலி கேட்கும் போது, என்ன அப்படியா நினைச்சிட்ட, எனக்கு வந்து குழந்தைதான் முக்கியம், அவளோட வந்து என்னால வாழ முடியாது, நான் எப்படியா இருந்தாலும் வந்து உனக்கு கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து ராஜியும் கதிரும் வந்து கேட்டுறாங்க. சரவணன் போன் பேசிட்டு வந்தோன்னா கதிர் கேக்குறாங்க, என்ன நீ இன்னும் அந்த பொண்ணுகிட்ட பேசிதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தெரியும்டா அந்த பொண்ணு அப்படின்றாங்க. யாருண்ணா அப்படின்னு சொல்லும் போது அஞ்சலி தான் அப்படின்றாங்க. அப்ப அஞ்சலியை நீ இன்னும் லவ் பண்ணி தான் இருக்கியா, அவ கூட சேர்ற நினப்பு இருக்கா அப்படின்றாங்க. என்னால மயில் கூட சேர்ந்து வாழ முடியாதுடா, அதுக்காக நான் என் லைஃபை வந்து அஞ்சலி கூட ஷேர் பண்ணிக்கிறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நீ ஒரு குழந்தையோட அப்பா அப்படின்றாங்க. நான் அந்த குழந்தைக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன், அதுக்கு என் குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்து என்னால வளர்க்க முடியாது, நீனே பாத்துக்கன்னு விட்டுட்டு போனா கூட என்னால வளர்த்துக்க முடியும், அதுக்காக நான் வந்து தங்கமயில் கூட சேர்ந்து வாழ முடியாதுடா அப்படின்றாங்க. உடனே கதிர் வந்து சொல்றாங்க, கதிர் அண்ணா நீ செய்யறது கொஞ்சம் நியாயம் இருக்கா, இப்ப வந்து நீ சொல்றதுக்கும் அண்ணி செஞ்ச தப்புக்கும் வந்து ரெண்டுமே வந்து சமம் தானா, உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுனாலதான் வந்து நீ வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க, இப்ப நீயும் அதே தானே பண்ற, குழந்தைய கொடுத்தரணும் ஆனா அவங்க வேணான்னு நீ அவங்களை ஏமாத்தலையா, இப்ப வந்து ஒரு 4-5 மாசத்துக்குள்ளே நீ லவ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லடா முன்னாடியே இந்த லவ் தானே அப்படின்றாங்க. சரி முன்னாடியே இந்த லவ் தான், நீ அதை அண்ணிட்ட சொன்னியா அப்படின்றாங்க. அதுதான் அதுக்கப்புறம் இல்லன்னு ஆயிடுச்சுடா அப்படின்றாங்க. இவ வந்து என்னோட எக்ஸ் தாண்டா, அதுக்காக வந்து அவ மயில் கூட வாழும் போதும் வந்து நான் சந்தோஷமா மயில் நினப்புல மட்டும்தான் இருந்தேன், இன்னமும் அந்த ரூமுக்கு போனா எனக்கு மயில் கூட வாழ்ந்த ஞாபகம் தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப கதிர் வந்து கேக்குறான், அப்படி இருக்கும் போது நீ எப்படி நான் உன்னை வந்து நீ வந்து அஞ்சலியை ஏத்துப்ப அப்படின்றாங்க. இருந்தாலும் எனக்கு அஞ்சலியை பிடிச்சிருக்குடா அப்படின்றாங்க. நீ செய்யறதுதான் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அண்ணி விட்டு போன 4-5 மாசத்துலயே வந்து இன்னொரு பொண்ணை தேடி உன் மனசு போயிருக்குல்ல, அது இருக்கலே ரொம்ப பெரிய தப்புனா அப்படின்றாங்க. அதை வந்து சரவணன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இதே மாதிரி அண்ணி வந்து நீ விட்டுட்டு போன கொஞ்ச நாள்லயே வந்து 4-5 மாசத்துல இருக்கட்டும், இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு கூட இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு எவ்வளவு வழியா இருக்கும்னு முதல்ல யோசிச்சு பாரு அப்படின்றாங்க. நான் அன்னைக்கு அவ்வளவு பேசுறேன்டா, அப்ப கூட அவ எதுவுமே என்கிட்ட பேசாம போயிருக்கா அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு கதிர் சொல்றாங்க, இந்த வார்த்தையை பேசினதுக்கு அப்புறம் எந்த பொண்ணா இருந்தாலும் வந்து பேசியிருக்க மாட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு அமைதியா போயிருக்குமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அண்ணி வந்து உன் மேல இருக்க காதல்ல தான் வந்து அவங்க அமைதியா போறதுக்கான காரணமாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரவணன் வந்துட்டு அதெல்லாம் சொல்லாதடா, அவ சுத்த ஏமாத்துக்காரி பொய்க்காரி அப்படின்றாங்க. இருக்கட்டும்னா அவங்க வந்து பொய் சொல்லிருக்கோம் ஏமாத்தட்டும், எல்லாமே வந்து உன் கூட சேர்ந்து வாணுங்கிற நினைப்புல மட்டும்தான் அவங்க இருந்திருக்காங்க, ஆனா நீ என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கன்னு யோசிச்சு பாருனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள போயிடுறாங்க. மறுநாள் வந்து காமிக்கிறாங்க. மறுநாள் வந்து கோமதி வந்து இங்க மயில் வீட்டுக்கு வராங்க. மயில் வீட்டுக்கு வந்தோம்னா பாக்கியம் வந்து திட்டுறாங்க, இப்ப எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்துட்டு நான் வந்து என் மருமகளை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க. பாக்கியம் வந்துட்டு உங்க மருமகளா, எங்க இருக்காங்க உங்க மருமகளா, அதெல்லாம் இல்லங்க, அதான் டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களே, இனிமே எங்கேருந்து உங்க மருமகள், அதெல்லாம் அங்க யாரும் கிடையாதுங்க, கிளம்புங்க அப்படின்றாங்க. மயிலோட அப்பா வந்துட்டு என்னத்துக்கு இப்ப சத்தம் போட்டிருக்க, அதான் அன்னைக்கு வந்த போது அடிச்சு அனுப்புனீங்களே, இப்ப என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது உடனே கோமதி வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, அப்ப வந்தவங்க நீங்களே வந்து விஷயத்த அப்பவே போட்டு உடைச்சிருந்தா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குமா, தேவையில்லாத பிரச்சனை, நீங்க தான் ஒண்ணு மேல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, பேச வந்ததை டைரக்டா பேசிருக்கணும், அப்பவே வந்து என் பொண்ணு மாசமா இருக்கா, இதை வந்து இவன் நம்பல அப்படின்னு நீங்க அப்பவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் அப்பவே என் மருமகன் வந்து என் கூட கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாக்கியம் வந்துட்டு அப்ப நீங்க அதுக்காக தான் இப்ப வந்திருக்கீங்களா அப்படின்றாங்க. அதுக்காக நான் வரல, நான் வந்து மயில பாக்கணும், எனக்கு மயில பார்த்து பேசணும், என் மருமகளை என் பேர குழந்தைய நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப இப்பவும் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போற ஐடியாவில நான் வரல, நீங்க வரல அப்படிதானே அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி வந்துட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு மீனா வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, எல்லாமே உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும், காயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆறும், நீங்க அதுக்கு டைம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி இப்ப என்னத்துக்கு வந்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து தங்கமயில பாக்கணும், முதல்ல தங்கமயில வர சொல்லுங்க அப்படின்றாங்க. தங்கமயில் வந்த உடனே வந்து கோமதி போய் கட்டி பிடிச்சிட்டு என்னடி இந்த நிலைமையில வந்து எங்களை நிப்பாட்டி வச்சுட்ட அப்படின்றாங்க. இல்லத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லடி நம்ம வீட்டுல வந்து எவ்வளவு கொண்டாடி இருக்கும் இந்த விஷயத்த, எல்லாரும் வந்து ஒரு மன வருத்தத்துல இருக்கிற மாதிரி ஆகி போச்சு, இந்த விஷயத்தினால வந்து எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நிலைமை, எல்லாரும் வந்து கையில வந்து பிடிக்க முடியாம ரெக்க கட்டி பார்க்கிற ஒரு
சுச்சுவேஷன். ஆனா வந்து எல்லாரும் வந்து சோகத்துல இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க, இப்படி நான் நிக்க வச்சுட்டேடி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியா வந்து போய் வயித்தை தொட்டு பாக்குறாங்க. எத்தனை மாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 3 முடிச்சு 4 ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் சீக்கிரமா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மயில் வந்துட்டு எங்கத்த கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி தெரியாம இப்ப கேக்குற மாதிரி கேக்குற, நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பாக்கியம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு சம்பந்தி என் பொண்ணை கூட்டிட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோமதி வந்து திரும்பி முறைக்கிறாங்க. என் பொண்ணை நீங்க கூட்டிட்டு போனா மட்டும் போதும், நான் வந்து இனிமே உங்க வீட்டுக்கும் இதுக்கும் வரமாட்டேன், நான் வந்து எந்த பிரச்சனையும் இனிமே பண்ண மாட்டேன். அவ வந்து தனியா வந்து ஒரு குழந்தைய வளர்க்கறதா முடிவு பண்ணிருக்கா. ஆனா வந்து அது அவ்வளவு வந்து ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு அவளுக்கு தெரியல. அவள் ரொம்ப கஷ்டம், கேட்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அவள் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்துட்டு அப்படி எப்படிங்க என் மருமகளையும் என் பேர குழந்தையும் விட்டுருவேன் நீங்க நினைச்சீங்க, நான் எப்படியா இருந்தாலும் என் மருமகளையும் பேர பிள்ளையும் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு மயில் அவங்க மாமா அவங்க ஒத்துக்கிட்டாங்களாத்த அப்படின்றாங்க. அவன் ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், எல்லாத்துக்கும் வந்து ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகதானே செய்யும், நீ வந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, கண்டிப்பா நான் வந்து உங்களை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்றாங்க. மீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தங்கமயில் வந்துட்டு யோசிக்கிறாங்க. இல்லத்த எனக்கு வந்து அப்படின்னு வந்து இருக்கும்போது என்னடி சொல்ல வர அப்படின்னு சொல்றாங்க. இல்லத்த எனக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்ல, நான் என் குழந்தைய தனியாவே வளர்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்னடி மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, என் பேர குழந்தைய வந்து அப்படி தனியா விடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, நான் விடவும் மாட்டேன் அப்படின்றாங்க. இல்லத்த அவங்க மாமா அவங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்பவும் வந்து விட்டேன்னா இன்னமும் வந்து தப்பா தானே பேசுவாங்க அப்படின்றாங்க. உடனே கோமதி வந்து திட்டுறாங்க. உனக்கு அவனை பத்தி தெரியாதா, அவன் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டான், ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா, எனக்கு உண்மையாவே தெரியாதுமா, மயில் மாசமா இருக்க விஷயம் எனக்கு உண்மையாவே தெரியாது, அவ பொய் சொல்றான்னு நினைச்சிட்டேன், நான் ரொம்ப சொல்லி அழுதாண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல இருந்தாலும் வந்து நான் டைவர்ஸ் கொடுத்துறேன், எனக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வேணாம் அப்படின்றாங்க. அவங்க வந்து வேறொரு பொண்ணை வந்து விரும்புறாங்க, அவங்க கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்றாங்க. ஓ நீ சொன்னியே மீனா கூட சொன்னா அவ வந்து பேசிட்டு இருக்கான்னு, ஆனா அது வந்து அவளோட ஃப்ரெண்டு, அவ வந்து காலேஜ் படிக்கும் போது கூட படிச்ச பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இல்லத்த வேணாம் அப்படின்னு இழுக்கிறாங்க. இது வந்து நான் உனக்கு கொடுக்குற வாக்கு இல்ல, என் பேரப்பிள்ளைக்கு கொடுக்குற சத்தியம், நான் வந்து உன வளகாப்பு போட்டு என் வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போயிருவேன், இது வந்து என் பேரப்பிள்ளைக்கு நான் கொடுக்குற சத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மயில் வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருக்காங்க, பதில் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் அஞ்சலிய வந்து சரவணன் பாத்துட்டு இருக்காரு. என்னடா கல்யாணம் பண்ணிப்போம் எல்லாம் பண்ணுப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பத்தி போய் இப்படி நினைச்சிட்டியா, நான் வந்து உன்னை கைவிட்டுருவேன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி வந்து சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இல்ல ஏற்கனவே காலேஜ்லயும் இப்படிதானே நடந்துச்சு, ஆனா உங்க பேரண்ட்ஸ் வேணான்னு சொன்னாலும் நீ என்னை விட்டுட்டு போயிட்டலடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரவணன் வந்து சொல்றாங்க, அது வந்து வேற சுச்சுவேஷன், இப்ப வந்து எனக்கு குழந்தை பிறக்க போதுதான், எனக்கு வந்து அவ வேணாம், எனக்கு குழந்தை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அஞ்சலி வந்துட்டு குழந்தை மட்டும் போதும் அவ வேணாம்னா எனக்கு புரியல சரவணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரவணன் வந்து சொல்றாங்க, அந்த குழந்தைக்கான எல்லா செலவையும் எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்குவேன், என் குழந்தைய வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்னால பாத்துக்க முடியாது, உன் குழந்தைய நீயே பாத்துக்கன்னு விட்டுட்டு போனா கூட நான் பாத்துப்பேன், ஆனா வந்து என்னால வந்து மயில் கூட வாழ முடியாது, திரும்ப அந்த ஒரு வாழ்க்கை வந்து என்னால வாழ முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அஞ்சலி இருந்துட்டு அது காரணம் நான் தானே அப்படின்றாங்க. உண்மைதான், எனக்கு வந்து உன் மேல இருக்க காதல் கூட எனக்கு அவ மேல கிடையாது, இப்ப வந்து துளி கூட கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அஞ்சலி இருந்துட்டு நீ என்ன கண்டிப்பா ஏத்துப்பல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சரவணன் சொல்றாரு, உன் மேல சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 2 பேர் சத்தியத்தையும் வந்து போட்டு போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. அப்ப வந்து அஞ்சலி வந்து சொல்றாங்க, அப்ப குழந்தைய வந்து அவ உன்கிட்ட கொடுத்தா நீ அந்த குழந்தைய ஏத்துப்பியா அப்படின்றாங்க. ஆமா எப்படியா இருந்தாலும் அது என் குழந்தை தானே, நான் கண்டிப்பா ஏத்துப்பேன் அப்படின்றாங்க. அப்ப அஞ்சலி இருந்துட்டு ஆனா என்னால ஒரு குழந்தைய வந்து வளர்க்க முடியாது, அதுவும் உன்னோட மூத்த மனைவியோட குழந்தைய என்னால வளர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சரவணா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரவணன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கதை எப்படி போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.